இல்லைன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால பாருங்க, இந்த கொடி பறக்குது பாருங்க, எங்க அமைப்பில் இந்த கொடி பறக்க முடியும். அப்போ நீங்கள் போய் சொல்றீங்க இந்த அமைப்பு தான் மெயின் ரோட்டில் நின்று தமிழ் 38 மாவட்டத்தில் நடத்த போகிறோம். அம்மா அவர்களுக்கு கோரிக்கை தேங்க்யூ. இப்போது அருமையான அம்மா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அதை ஜெபம் பண்ண பிறகு மித்ரிசா ஜெபம் பண்ணி ஏப்ரல் ஜெபம் பண்ண பிறகு ஆசிரியர் அல்லையிலே சாமியல் ஆசிரியர் கூடுவார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, அன்பு தாயாரை கொண்டு நீர் பரலோக ராஜ்யத்தின் திட்டங்களை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டினபடினாலே நமக்கு கொடான கொடி நாங்கள் நன்றி எடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா நீர் செய்த எல்லா விதமான நன்மையான உபகாரங்களுக்காக நமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இதற்கு உறுதுணையாக இருக்கிற அன்பு தகப்பனார் மோகன்தாஸ் பிஷப் ஐயா சேர்மன் அவர்களுக்கும் ஆண்டவரே நல்ல சரீர சுகம் பலன் ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை குட்டி கொடுத்து இன்னும் உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் தரிசனங்களை அவர்களுக்கு கொடுத்து திட்டங்களை கொடுத்து நிறைவேற்ற ஆண்டவரே எங்கள் முதலமைச்சருடைய கண்களில் எங்களுக்கு இரக்கத்தையும் தயவையும் உண்டாக்கி எங்களுக்கு கிருபையாய் நீர் வழி நடத்தின எண்ணற்ற நன்மைகளுக்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே, தாயாரையும் பலப்படுத்துங்க, தாயாருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க. தாயார் செய்து எடுத்து வைக்கிற எல்லா காரியங்களிலும் இன்னும் ஜெயத்தை காண ஆண்டவரே எடுத்து வைக்கிற எல்லா காரியங்களிலும் முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி கடந்து செல்ல கிருபையும் பாக்கியத்தையும் கொடுத்து தேசத்தில் இன்னும் மேன்மையாக தலை சிறக்க கர்த்தர் கிருபை பாராட்டி தாயாரையும் தாயாருடைய சந்ததியும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருடைய போதகர்களின் சார்பாக, பிஷப்களின் சார்பாக, எங்கள் ஒவ்வொருவருடைய ஊழியக்காரர்களுடைய சார்பாக நாங்கள் அவர்களை குடும்பத்தார்களை வாழ்த்துகிறோம். முதலமைச்சர் குடும்பத்தார்களை நாங்கள் வாழ்த்தி உடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பெற்று ஆண்டவரே நாங்கள் இந்த தேசத்தின் ராஜ்யத்திலே நிற்கிற எங்கள் முதலமைச்சருடைய சார்பிலே அவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தின் மழையை ஊற்றும்படியாக பரலோகத்தின் பொக்கிஷங்களின் பாதைகளை திறக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடி செபிக்கிறோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை பரலோகத்தின் நன்மைகளினாலே ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளை நீர் நிரப்ப போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான ஆண்டவரே ஒரு மகா பெரிய கோரிக்கையை கர்த்தர் நேற்று தினத்திலே சரியான இயற்கை சீற்றம் வெயில் இருந்தது, இரவும் நல்ல மழை இருந்தது. கர்த்தர் இந்த நாளிலே மகிமையின் சிறனாக அப்போஸ்தலனாகிய தோமா அவர்கள் தினத்தில் ஆவி உலாவதனாலே இயற்கை சீற்றத்தை எங்களுக்கு சாதமாக்கி கொஞ்சம் ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே அப்பா இயற்கை கொடுத்து மழையும் நிப்பாட்டி இந்த நாட்களிலே வல்லமையான கோரிக்கை தலைமை செயலகத்திலே எங்கள் ஐயா முதலிடத்திலே கடந்து எங்கள் போதகளை எங்கள் சொன்னது போல பிஷப் ஐயா சொன்னது போல சில நாட்களில் அவரை சந்திக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த அருமையான அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல சுகம் பலன் ஆண்டவரே விசேஷமாய் கிறிஸ்துவுக்காக ஒரு அரணாய் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் பிஷப் ஐயாக்கு ஆண்டவர் இன்னும் ஜோசுவா போல நல்ல பலனை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இன்னும் அநேகர்கள் ஆண்டவர் அவரை கொண்டுதான் அநேக சபைகளை நாங்கள் ஆண்டவரே அப்பா நிம்மதியாய் எங்கள் பிஷப் ஐயா இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அநேக ஊழியங்களை நடத்தி கொண்டு வர எங்கள் இயேசு உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பிதாவை நீர் தந்த இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரை வைத்த ஒவ்வொரு கோரிக்கையும் ஆண்டவரை அங்கீகரிக்கப்பட்டதுக்காக நன்றி. இன்றைக்கு ஆண்டவரை ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை உம்முடைய அருமையான சகோதரியின் மூலமாய் எங்கள் சகோதரியின் மூலமாய் ஆண்டவரை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த தேசத்தில் இன்னும் பெரிய காரியங்களை இந்த ஐக்கியத்தை கொண்டு இதை செய்வதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதியும் வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் திரும்பி போகும்போது சுபத்திரமாய் போக கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேங்க்ஸ் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டுமாய் பொறுமையோடு கூட இந்த கோரிக்கை கூட்டத்திலே அமர்ந்து இருக்கிற ஒவ்வொரு தோமாக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்களை பார்த்து தோமாக்கள் என்று சொல்லுகிறேன். ஒரு தோமா வந்தார், இத்தனை தோமாக்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்களும் அதே சந்தேகத்தின் பேரில் கைத்தட்டாத இருக்கிறீங்க. உங்களை பார்த்து நான் தோமா என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கூட்டத்தை சிறப்பித்து இந்த கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமையான ஸ்டாலின் ஐயா அவர்களிடம்
நம்முடைய பேராயர் அவர்கள் கொடுத்த எல்லா அம்ச கோரிக்கைகளை கொண்டு போய் சேர்க்கும்படி மிகவும் தாழ்மையுடன் நம் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட போகிறது. மணிமண்டபங்கள் கட்டப்பட போகிறது. அதற்காக முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு பல அலுவல்கள் இருந்தாலும் இந்த அலுவல்கள் மத்தியிலே இந்த கூட்டத்தில் வந்து கோரிக்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நேரத்தை ஒதுக்கி தந்த அருமையான விஜிலா சத்யானந்த் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பரிசுத்த பேராயர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்திலே பொறுமையோடு கூட நீங்கள் அமர்ந்து கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்திலே நடத்தும்படி எங்களுக்கு பேராதரவு கொடுத்து ஒத்துழைத்த காவல்துறை நண்பர்களுக்கும் மேசியா ஆடியோ அவர்களுக்கும் இந்த இடத்திலே ஒவ்வொரு பங்கு வகித்த ஒவ்வொரு நபர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய எல்லா கோரிக்கைகளும் தமிழ்நாட்டில் பேசப்பட போகிறது. அது நம்முடைய பிரதம பேராயர் AICC சேர்மன் பிஷப் ஐயாவால மாத்திரம்தான் இப்படிப்பட்ட காரியங்களை நடத்த முடியும். இதுக்கு மேலேயும் செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்போம். 3 சத்தம் கம்பீர சத்தத்தோடு அல்லேலூயா. இன்னும் சத்தமாக இதுதான் அல்லேலூயா சத்தம். வந்த அனைத்து தலைவர்